அன்புள்ள உறவுகளுக்கு வணக்கம். எனது பிள்ளைகளுக்கு காதணி விழா வைத்திருக்கிறேன். தாய்மாமன், அத்தை, அக்கா, தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, சின்னம்மா இந்த விழாவை சிறப்பிக்க செய்யுமாறு அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறேன். கார்த்தி, சொல்லுங்கண்ணா. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுரு. சரிண்ணா. நம்பர் போட்டு ரூபா போட்டு காசு போடுறேன். காசு போடுவா போடுறேண்ணா. போட்டு ரிங்கு போகுது எடுத்துட்டு. ஹலோ அண்ணா, ஆத்தூர்லேருந்து முருகேசன் பேசுறேண்ணா. தண்டபாணி கிடைங்களா? மாமா கருப்பன்ட்டு பேசணும். கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் அப்படியே கொடுங்கண்ணா, ஃபோனை கொடுங்கண்ணா. காசு வேற போகுதுண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணா. ஒரு ரூபா போடுறா. டே டைம் போகுது. போட்டேன். இன்னும் 2 ரூபா தானே இருக்கு. சரி. ஹலோ, குழந்தைங்களுக்கு காது குத்து வச்சிருக்கோமாம்மா. நல்லா குடும்பத்தோடு வந்துடணுமாம்மா. சரியா வைக்க மாட்டேன், நான் பேசிகிட்டே இருக்கேன். சரி மாமா. காசு இல்லைண்ணா, அவ்வளோதாண்ணா. அந்த அவ்வளோதான் மாமா, காசு கையில் இல்லை மாமா. வந்துருங்க மாமா. வந்துடுறீங்களா? டைம் முடியுதுடா டே. சரி மாமா. ஹலோ, நான் சொல்லலாம். தம்பி முரளி பேசுறேன்டா. சொல்லுங்கண்ணா. இது குழந்தைங்களுக்கு காது குத்து வச்சிருக்கேன். சரிங்கண்ணா. அது குடும்பத்தோட வந்துடுறா. ஏண்ணா? சரியா? வாடா. என்னண்ணா இது? இங்கே தான் இருக்குது நம்ம வீடு. இங்கேருந்து இங்கே வந்து சொல்கிறதுக்காண்ணா நேரம் இல்லைடா, டைம் கிடைக்கல. என்னண்ணா டைம் இல்லை? இதெல்லாம் ஒரு மரியாதையாண்ணா? இந்த டெக்னாலஜி வந்ததும் போதும் நம்ம பாரம்பரியத்தை அழிக்கிறீங்கண்ணா. நீங்கள் பாரம்பரியத்தை நானே அழிக்கிறேன். எல்லாரும் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்காங்க, போகிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? விசேஷத்துக்கு வந்துரு. ஓ அப்படியா? அண்ணா நம்ம வீட்டுக்கு வந்து மொய் வச்சல 51 ரூபா, 52 ரூபாயா வச்சுட்டேண்ணா. 52 ஓகேவா?